வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. பேச்சி பேச்சி நீ பெருமையுள்ள பேச்சி, வாடி வாடி என்னுடைய பேச்சி, வாடி வாடி என்னுடைய பேச்சி. இன்னைக்கு நான் எங்க வந்துக்கிறேன் தெரியுமா? வேலூர். சொன்னா நம்ப மாட்டீங்க. என் பாட்டுல என்ன இருக்கு சொல்லுங்க பாக்கலாம். பாக்கெட்ல என்ன இருக்கு சொல்லுங்க பாக்கலாம். அத ஸ்டோரி சொல்லிட்டு சொல்றேன். ஒரு ஜல்லிக்கட்டு கால பெருசா நிக்குதே. ஊர்க்காரங்க பயந்து போய் நிக்கிறாங்க. ஏற்கனவே ஜல்லிக்கட்டு காலை அடக்கின 2-3 பேர் இப்படியே நிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் பயம். வேதநாயகனா போயும். ஐயோ சாரி, அது ஏட்டக்காரன் டைலாக், பரவாயில்ல வச்சுக்கோ. இருந்தாலும் பயம். ஜல்லிக்கட்டுக்காரனா பயம். அப்போ ஒரு குட்டி பையன் என்ன மாதிரி இந்த ஜடையெல்லாம் போட்டுட்டு பின்னாடி பேக் எல்லாம் போட்டுட்டு அப்படியே சுத்தி சுத்தி நிக்கிறான். தலை சுத்துதே. குட்டி பையன் நிக்கிறான். அப்ப அந்த ஜல்லிக்கட்டு கால வரான். அவன் இப்படியே பாக்குறான், இவன் இப்படியே பாக்குறான். அது இப்படியே பாக்குது, இவன் இப்படியே பாக்குறான். அப்போ அத ஏற்கனவே அடக்குனாங்கல்ல, அவங்க எல்லாம் சொன்னாங்களாமா. என்ன விஜய் சொன்னாங்க? டேய், அதுக்கெல்லாம் அனுபவம் வேணும்டா, நீ சின்ன பையன்டா, போகாதே அப்படி சொன்னாங்களாம். டேய், மாடு கத்துனாலே நீ டவுசரோட உச்சா போயிருவேன்னு சொன்னாங்களாம். உடனே அந்த சின்ன பையன் சொன்னானா, டேய் நான் சின்ன பையன் இல்லடா, டைப்பர் போட்டுக்கிறேன், 4 hours தாங்கும் ஹெவி டைப்பர். இப்போ அந்த சின்ன பையன் அந்த ஜல்லிக்கட்டு கால கிட்ட போறான். அப்படித்தானே விஜய்? கரெக்டா தானே சொல்றேன்? நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ண மாதிரி இருக்கு? எனக்கு பேபி ஸ்டோரி தான் சொன்னீங்க, அதான் கேட்டேன். அப்படி அந்த குட்டி பையன் ஜல்லிக்கட்டு காலையை நோக்கி ரிவர்ஸ்ல போறான். ஃப்ரேமுக்கு வேண்டி போறான், தப்பா எடுத்துக்காதீங்க. ஜல்லிக்கட்டு கால அப்படி பண்ணுது. இவன் அப்படிங்கிறான். அப்படியே மாத்தி மாத்தி சவுண்ட் வந்துட்டே இருக்கு. அப்ப இவன் பாக்கெட்ல கை விட்டுக்கிறான். ஐயோ, நான் ஒரு முட்டாள் விஜய் மாதிரியே பேசிட்டு இருக்கிறேன். பக்கத்துலதான் இருக்குது சேர்ல, நான் பாக்கெட்டுக்குள்ள கை விட்டுட்டு இருக்கிறேன். சரி 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 சரி, நீங்க யாரும் இதை பாக்கல, மறந்துங்க. அப்போ அந்த பையன் பாக்கெட்ல இருந்து கை விட்டு எடுத்தான். அதுதான் புல்லுக்கட்டு. புல்லுக்கு பிடிச்சது புல்லுக்கட்டே. புல்லு புல்லே புல்லு புல்லு புல்லே புல்லு, புல்லுக்கு புல்லு புல்லுக்கு புல்லு புல்லுக்கு புல்லுன்னு பேசுறான். இப்ப இந்த புல்லுக்கட்டை கொண்டு போய், அது பேர் என்ன, ஜல்லிக்கட்டு காலைக்கு குட்டானாமா. இந்த கேமரா தான் ஜல்லிக்கட்டு மாதிரி இந்த சாப்பிடு 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 அப்படின்னு அது வாய்க்குள்ளேயே விட்டானாமா. அப்ப அந்த புல், அதாவது ஜல்லிக்கட்டு காலை என்ன சொல்லிச்சாமா, தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட், யூ ஆர் த ஒன்லி பர்சன் who gave me the bull. For this bull now my stomach is full. புல்லுக்கு புல்லு கொடுத்து ஃபுல்லாக்குன விஜய், பாராட்டுவோம். ஒரு முரட்டு ஜல்லிக்கட்டு காலை ஒண்ணு நின்றுட்டு இருக்கு. காலில் மண்ணை வீசிக்கிட்டு சீறிக்கிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்குது. யாருமே பக்கத்துல போக முடியல. அந்த இடம் ஒரு கேஷுவலா மாறணும் அப்படின்னா அந்த காளைய அடக்கி அமைதி ஆக்கினாதான் மறுபடியும் ஒரு பேக் டு நார்மல் சிச்சுவேஷனுக்கு அந்த இடம் மாறும். அந்த ஊர்ல இருக்கிற ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அந்த காலை அடங்கும். அவங்க யாருமே அங்க இல்ல. ஆனா அந்த கிரவுட்ல இருந்த ஒரு சில பேர், ஆல்ரெடி அந்த காளையை அடக்கணங்களோட இருந்த ஒரு சில பேர், எங்களுக்கு இல்லாத அனுபவமா? நாங்க பார்க்காத காளையா? நாங்க பார்க்காத மாடா? நாங்க போய் அடக்குறோம்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. ஒருத்தராலையும் அந்த காளையை தொடக்கூட முடியல. இப்ப புல்லுக்கு புல்லு கொடுத்து வயிறு ஃபுல்லாக்குன ஸ்டோரி முடிஞ்சது. இப்ப நம்ம கான்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸ்டாலின் சார், நீங்க என்ன திட்டினதா அர்த்தம் இல்லை, மக்களை திட்டினதா அர்த்தம். எனக்கு அரசியல் தெரியாது சொன்னா எனக்கு தெரியாதுன்னு இல்ல, மக்களுக்கு தெரியாதுன்னு அர்த்தம். எனக்கு அனுபவம் இல்லை சொன்னா மக்களுக்கும் அனுபவம் இல்லைன்னு சொல்றதாதான் அர்த்தம் அர்த்தம் அர்த்தம். அப்ப நீங்க யார சொல்றீங்க? விஜய் சொல்லல, மக்களை சொல்றீங்க. விஜய் சொன்னா என்ன, மக்களை சொன்னா என்ன? விஜய் தான் மக்கள், மக்கள் தான் விஜய்.
சார் நான் தனியா இல்ல சார், நிறைய பேர் இருக்காங்க. தமிழ்நாட்டுல இருக்கிற 8 கோடி பேரும் விஜய் விஜயா தான். அது மட்டும் இல்லாம பாண்டிச்சேரியிலயும் இப்ப கொஞ்சம் விஜயும் வராங்க. சார் சொன்னா நம்ப மாட்டீங்க சார், இன்னைக்கு ஒரு பிள்ளைக்கு பிராக்டிக்கல் எக்ஸாம் சார். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்குதான். அவங்க அப்பாவும் அம்மாவும் அவங்கள காசு கட்டி படிக்க அனுப்பிச்சுக்கிறாங்க. ஆரண்யா, நான் வந்து அக்ஸிலியம் காலேஜ்ல வந்து ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற பிஎஸ்சி ஜுவாலஜி. தளபதியை பார்க்கணும்னு வந்து எனக்கு வந்து பிராக்டிக்கல் நடக்குது. எனக்கு வேணாம், பிராக்டிக்கல் வேணாம், மார்க் வேணாம், எனக்கு தளபதியை பார்த்தா போதும். ஆனா அந்த பிள்ளைக்கு இந்த பரீட்சையெல்லாம் முக்கியமே இல்ல சார், பிராக்டிக்கல் தானே சார். யோசிச்சு பாருங்க சார், புல்லுக்கு புல்லு கொடுத்து வயிறு ஃபுல்லாக்கிறதை விடவா சார் இது முக்கியமான வேலை? எவ்வளவு பெரிய ஸ்டோரி டெல்லரா நீங்க இருக்கிறீங்க சார். சார் நீங்க போற போக்க பார்த்தா எங்க ஊர்ல கோயம்புத்தூர்ல நான்சி கோமகன்னு ஒருத்தங்க இருக்காங்க சார். அவங்க சிறந்த கதை சொல்லியாமா சார். அவங்க ஒரு தடவை கதை சொல்லும் போது நானே அழுதுட்டேன் சார். அவங்க இந்த குழந்தைங்க கிட்ட எல்லாம் சத்தமா சிரிக்க சொல்லி சொல்லுவாங்க சார், மலைய தூக்க சொல்லி சொல்லுவாங்க சார். அவங்க சிரிக்கும் போது நம்மளும் சிரிப்போம், அவங்க அழுகும் போது நம்மளும் அழுவோம். அவ்வளவு சூப்பரா கதை சொல்லுவாங்க சார். ஆனா உங்க முன்னாடி அவங்க எல்லாம் ஒண்ணுமே இல்ல சார். புல்லுக்கு புல்லு கொடுத்து ஃபுல்லாக்கின விஜயை வாழ்த்துவோம். ஐயோ நான் பாருங்க அரசியலை விட்டுட்டு புல்லுலயே நிக்கிறேன். அரசியலுக்கு போவோமா? இது எலெக்ஷன். என்ன எலெக்ஷன் தெரியுமா? தமிழ்நாடு, இந்தியா, உலகம் முழுக்க இருக்க எல்லா மக்களும் சேர்ந்து அந்த 600 கோடி, 600 எத்தனையோ கோடி மக்கள் எல்லாம் சேர்ந்து அவங்க எல்லாரும் முதல்வர் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா இருக்கிறது ஒரே ஒரு சிஎம் சீட்டு. என்ன பண்றது? அப்போ எல்லா மக்களும் ஒரு விஜயா, இல்ல இந்த ஒரு விஜய் தான் எல்லா மக்களுமா அப்படின்னு கேள்வி வருது. எல்லா கேள்விக்கும் ஒரே ஆன்சர். அதனால அந்த 800 கோடி மக்களும், ஏன் 1000 கோடி மக்களும் ஒன்னா சேர்ந்து சிஎம் யாருன்னு முடிவு பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு 2026 எலெக்ஷனுங்கிறது 2 பேத்துக்கு தான் போட்டி. ஒன்னு பவளவிழா பாப்பா, இன்னொன்னு நிஜமாலுமே பாப்பா. இந்த பாப்பா தான் பாடும், நான் தான் சிஎம், நான் தான் தமிழ்நாட்டின் சிஎம், நான் தானே. உங்களுக்கெல்லாம் நான் விஜய் ரொம்ப கலாய்க்கிற மாதிரி தோணுதுல? விஜய் இப்படித்தாங்க அவர் பேச்ச கேட்டு நம்மளையும் கலாய்ச்சிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுதா இல்லையா? கல்வியில நான் சில சீர்திருத்தங்கள் கொண்டு வர போறேன். என்ன சீர்திருத்தம்? அதை கொண்டு வர போறேன், இதை கொண்டு வர போறேன், அப்படி கொண்டு வர போறேன், இப்படி கொண்டு வர போறேன். ஆட முதல்ல உங்களுக்கு கேண்டிடேட்டே இல்ல தம்பி உங்க கட்சியில. ஆட 7வது கேண்டிடேட் அஜிதாவை தவிர வேற ஆளே கிடையாது. அந்த அம்மாக்கு நீங்க சீட்டு கொடுப்பீங்களா? என்னங்க விஜய், நீங்க சீரியஸா என்னைக்காவது பேசுவீங்களா மாட்டீங்களா? ஆனா உள்ளபடியே இந்த மீட்டிங்க நான் உங்களை பாராட்டுறேங்க. முத முறையா அந்த தண்டங்களையெல்லாம் தொண்டர்களா நினைச்சு மேல கூரை போட்டு கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. அப்புறம் வரிசையா டாக்டர்ஸ நிக்க வச்சு மாத்திரையா அடுக்கி வச்சிருந்தீங்க, அதுக்கு ஒரு நன்றி. இப்பதான் நீங்க முதலுதவி பண்ற இடத்துக்கே யோசிச்சுட்டு வந்திருக்கிறீங்க. அதாவது ஒரு கூரை போடணும், அதாவது டென்ட் போடணும், அவங்களுக்கு நிழல் கொடுக்கணும் அப்படிங்கிற அறிவே இந்த பாப்பாக்கு இப்பதான் வந்திருக்குது. இப்பதான் டென்ட் போடுற லெவலுக்கு வந்திருக்கு இந்த விஜய். இனி 28th 30th 40th இன்னும் எத்தனை இருக்கு. ஆனா காமெடி மேல காமெடியா பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஊழல் லஞ்சம், ஊழல் லஞ்சம், ஊழல் லஞ்சம். 150 ரூபா டிக்கெட்ட 3000 ரூபாய்க்கு விற்கிறது ஊழல். அந்த ஊழல்ல வர பணத்தை சம்பளமா வாங்கறதுக்கு பேரு லஞ்சம். அப்படி லஞ்சமா வர பணத்துக்கு டாக்ஸ் கட்டாம போனா அதுக்கு பேரு பிளாக் மணி. அப்புறம் லஞ்சத்துக்கு கணக்கு காட்ட மாட்டாங்க, கணக்கு காட்டாம இருந்தா பிளாக் மணி தானே. குறைஞ்சபட்ச அறிவோட பேசுங்க. இந்த லாட்டரி டிக்கெட் விற்கிறவன், பிளாக் டிக்கெட் விற்கிறவன், ஏன் பஸ் டிக்கெட்டவே பிளாக் டிக்கெட்ல வித்தவன், இப்படி இவங்களையெல்லாம் கூட்டி பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு பச்சை குழந்தை கூட நல்லா பேசும் விஜய். பச்சைக்கு பதில் நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது, சிகப்ப கட்டிட்டு போங்க விஜய். அதெல்லாம் தாண்டி குறைஞ்சபட்ச நாலேஜோட பேசுங்களேன். இன்னைக்கு வர எமோஷன் வேற காமிச்சிங்களே, விடுகதையோ இந்த வாழ்க்கை
அப்புறம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கிட்ட நீங்க ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. அதாவது எங்க முதல்வர், தமிழ்நாட்டின் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கிட்ட நீங்க தானே என்ன ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்க, அப்புறம் ஏன் சார் என்ன போய் மிஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்க? நாங்கெல்லாம் உங்களுக்கு நண்பர்கள்னா அப்புறம் ஏன் சார் கரூர் விஷயத்துல ஏன் மேல பழி தூக்கி போட்டீங்க? உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அப்படி பேசிருப்பீங்களா? அபாண்டமா உங்க மேல கரூர்ல பழிய போட்டாங்களா? தமிழ்நாடு போலீஸ் போட்ட அந்த எஃப்ஐஆர்ல உங்க பேரே இல்ல தெரியுமா? முதல்வர் வந்து சொன்ன ஒரு விஷயம் எந்த கட்சி தலைவரும் தன்னுடைய மக்களுக்கு இப்படி நடக்கணும்னு நினைக்க மாட்டாரு அப்படின்னு தான் சொன்னாரு. எஃப்ஐஆர்ல பேர் இல்லாத ராஜ்மோகன் துண்டக்கான துணியக்கானு ஓடிட்டான். நீங்க ஓட முடியாதுங்கிறதுனால வீடியோல வந்துட்டு போனீங்க. ஆனா அந்த எஃப்ஐஆர்ல உங்க பேரை சேர்த்துனது யார் தெரியுமா? பயம். வேதநாயகன்னா உங்களுக்கு பயம், அந்த பேரை சொல்றதுக்கு பயம். பாஜகவின் பிரைவேட் கம்பெனியான சிபிஐ தான் உங்க பேர் அதுல சேர்த்துச்சு. எங்க சொல்லுங்க, சிபிஐ தான் எஃப்ஐஆர்ல என்ற பேரை சொல்லி சேர்த்துச்சுன்னு. டைப்பர் பத்தாது விஜய், போய்கிட்டே இருக்கும், போயிடுங்க. இனியாச்சும் பேச வரப்ப கொஞ்சம் மெச்சூர்டா அரசியல்வாதி மாதிரி பேசுங்க. எங்க மக்கள் தான் நான் தான் மக்கள்னு சொல்லிட்டு ரோட்டுக்கு இறங்கிட்டு மக்கள் தூரமா இருக்கும் போது விண்டோவை ஓபன் பண்ணிட்டு மக்கள் பக்கத்துல வரும்போது விண்டோவை க்ளோஸ் பண்ற பழக்கம் நல்லா இல்ல. கேவலத்திலயும் கேவலமான விஷயத்த பண்ணிட்டு பேசுறேன். இனி பேசாதீங்க. ஆனா நாங்க பேசுவோம், எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.